வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக வக்ரதுண்டாயுதமிக தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிக மகாசனாயுதமிக தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/7/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி இரவு 7:23 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணி 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணி 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துரும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல வரக்கூடிய வருமானத்தை வைத்து செலவுகளை செய்வதில் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அமைதி காத்து விவாதம் செய்தாமல் நடந்து கொள்ளும்போது அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராசம் விடுபட முடியும். பரணி கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்வதோடு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாள்ல மேஷராசிக்காரர்கள் திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமந்து விடுபட்டு யோகத்தை பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்வது, செவ்வாய் மனையேறி பயணம் செய்வது, செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலே பயணம் செய்வது, குரு பகவானோடு சேர்ந்து பயணம் செய்வது, நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதில் சில சிக்கல்கள் வருவதற்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு சில கருத்து முரண்பாடுகளோடு பல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சில பிரச்சனைகளை பேசி சரி செய்யக்கூடிய காலம். சில நல்ல விஷயங்களை பேசி சாதித்து காட்டக்கூடிய காலம். சில உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் செய்யக்கூடிய காலம். உடை பழக்க வழக்கங்களில் உங்களை மாற்றம் செய்யக்கூடிய காலம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சுயமாக உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய காலம். இந்த நல்ல நாள்ல ரிஷபராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. எதை தொட்டாலும் வெற்றி வாய்ப்பு. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்துல பயணம் செய்தாலும் விரயஸ்தானத்தில் குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதால விரய செலவு செய்தாவது கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய காலம். விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்க 4ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மனையில் பயணிக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கிறார். கேந்திராதிபதி தோஷத்தை நீக்குகிறார். பேசி பேசி சரி செய்யக்கூடிய காலம். பேசி பேசி வெற்றி காணக்கூடிய காலம். பேசி பேசி வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல பேசி சாதிச்சுக்கணும். பேசி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். பல இன்னல்களை தீர்க்கக்கூடிய காலம். ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் குருமங்களா யோகத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். உங்க ராசியிலேயே சூரிய பகவான் பகை பெற்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். அதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நல்ல நாள்ல கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பின் மூலியமாக பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்மராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல்வேறு இன்னல்களை பல்வேறு விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உணவு விஷயமாக உடை விஷயமாக பல மாற்றங்களை செய்தாலும் இந்த ஆடி மாதத்தில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல இருந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து சில விரய செலவுகளை தந்து விரய செலவின் மூலியமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் பகை பெற்று அமர்கிறார். 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து
பயணத்தின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பல நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஏன்னா 9ஆம் இடத்துல குருமங்களா யோகம். வேலை கிடைக்கும், ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் வேலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உறவுகள் கிடைக்கும், ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் புதிய உறவுகள் கிடைக்கும். இப்படியாக புதிய விஷயங்கள் புதிதா நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், அற்புதமான நாள். இன்றைய நாள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல கன்னி ராசிக்காரர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு தொட்டது துலங்கும் மாதம், துலங்கும் நாள். ஏன்னா 2ஆம் இடத்துல தனக்காரகன். அதே போல சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருந்து 8, 9 இருந்து 10ஆம் இடத்துக்கு நகர்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சூப்பரான நாளாக இருக்கிறது. ஏன்னா பல நல்ல விஷயங்கள் நடைபெறப்போ 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்து குருமங்களா யோகத்தில் அஷ்டமத்து குருவாக இருந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து விடுவார். பல வாய்ப்புகளை கொடுப்பார், பல யோகத்தை கொடுப்பார், பல வெற்றிகளை கொடுப்பார், பல இன்னல்களை தீர்க்க வைப்பார். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கூடிய ராகவேந்திரர் மனசில் நினைச்சிட்டு ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயிஷ்ட வஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது தனவரகு பெருவு நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ராசியிலேயே சந்திர பகவான் அமர்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல குருமங்களா யோகம், 9ஆம் இடத்துல சூரியன் பகைவிட்டு அமர்கிறார். அவரோடு புதன் பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான நாள். புதிய வாகனம் வாங்குறதுக்கு, புதிய கல்வி கற்றுக்கொள்வதற்கு, தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு, இப்படியாக எத்தனை நல்ல விஷயங்கள் தேவை என்று ஆசைப்பட்டீர்களோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு விட்டகுர தொட்டக்கரையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் நகர்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் வருங்காலத்தில் ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பல்வேறு நன்மைகள் நடைபெறுவதற்கு இப்பயே வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நன்மைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி வயலூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் பகை பெறுகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை கொடுக்கிறார். அரசாங்க வழியில் தொல்லைகள் இருந்தாலும் தாயார் வழியில் நல்ல நன்மைகளும், புதிய வாய்ப்புகளும், புதிய வேலை வாய்ப்புகளும், புதிய உறவுகளும், புதிய நண்பர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு விட்டகுற தொட்டக்குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, பல முன்னேற்றமான செய்திகள் நடைபெற போகுது, பல இன்னல்கள் தீர்க்க போறீங்க, பல விஷயங்கள்ல வெற்றி காண போறீங்க, பல விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே சமயத்துல ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அவற்றோடு சனி பகவானும் வக்ரமாக இருந்து பல இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளை பொறுத்தவரை தடைகளோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாரங்கபாணி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்க ராசியாதிபதியுடைய மனையில விருச்சகத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். பல புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாள். மனைவிக்கு தேவையானதை கணவன் வாங்கி கொடுப்பது, கணவனுக்கு தேவையானதை மனைவி வாங்கி கொடுப்பது. மீனராசி பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தி பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மீனராசிக்காரர்கள் கன்னியாகுமரி அருகே உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வின் நட்சத்திரம். அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க, ரோஸ் கலர்ல ஆடை உடுத்தாதீங்க, சிகப்பு கலர் ஆடை உடுத்தாதீங்க, சந்தன கலர்ல ஆடை உடுத்திக் கொள்ளலாம். அடுத்தவர்களோடு நியாயப்படுத்துறேன் என்று உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது.
இன்றைய நாள் அமைதி காத்து அன்றாட பணிகளை செய்து பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை மனதில் இருத்தி விநாயகப் பெருமானை வழிபட்டு சந்திராசிரமம் விடுபட்டு இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய சிறப்பு இன்று வாசுதேவ துவாதசி. இந்த வாசுதேவ துவாதசி நாளில் ஓம் தத்புருஷாயத்மகி வாசுதேவாய தீமிகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று விஷ்ணு பெருமானை வாசுதேவனாக வழிபட்டு துவாதசி விரதம் இருந்து மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கப்பெற்று பெருமாளையும் தாயாரையும் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அழகான செல்வாக்குள்ள செல்வம் சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனைவி அமைவால் அனைவரும் திருமணம் நடைபெறாத நல்ல மனைவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகள் இந்த வாசுதேவ துவாதசி நாளில் இறைவனை வழிபட்டு இறை கடாட்சம் கிடைக்கப்பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.